அனைவருக்கும் வணக்கம். நம்ம கார் வாங்குறோம் அப்படின்னா, எந்தெந்த பட்ஜெட்ல எந்தெந்த கார் இருக்கு, எந்த கார் பெஸ்ட் காரா இருக்கும், நம்மளுக்கு தேவையான கார் எந்த கார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான முடிவ கண்டிப்பா எடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு பட்ஜெட்ல கார்கள் இருக்கு. ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, வேரியண்ட்டே ஏகப்பட்ட வேரியண்ட் இருக்கு. இதுல ரூ. 10,00,000 இருக்கட்டும், ரூ. 15,00,000 இருக்கட்டும், ரூ. 20,00,000 இருக்கட்டும், இல்ல ரூ. 25,00,000, ரூ. 30,00,000 இந்த மாரி எந்த கேட்டகரி எடுத்தாலுமே, ஒரு கார நம்ம வந்து இந்த கார் தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வாங்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஏகப்பட்ட வேரியண்ட் இருக்கு, ஏகப்பட்ட பிராண்ட், ஏகப்பட்ட மாடல் இருக்கு. இதுல எது நம்மளுக்கான தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணாலுமே, எந்த கார் சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெளிவான ஐடியா கிடைக்கவே செய்யாது. இன்ன வரைக்குமே எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. ஏன் அப்படின்னா, ஒரு 2 மாசமா எந்த கார் எந்தெந்த பட்ஜெட் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் தேடிட்டே தான் இருக்கேன். தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எது பெஸ்ட்ன்னு தெரியவே இல்ல. எனக்கு வந்து கார்கள் மேல ரொம்ப அந்த கார், பைக்கா இருக்கட்டும் ரொம்ப வந்து ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா, நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் ஸ்டூடண்ட் தான். அந்த வேலை வந்து கிடைச்சு சம்பளம் பத்தாதனால வேற வேலைக்கு போயிட்டுருக்கேன். இருந்தாலும் எனக்கு இந்த கார்கள் மேலயும் சரி, பைக் மேலயும் சரி இருக்கக்கூடிய விருப்பம் வந்து குறையவே இல்ல. அப்படி இருந்தாலுமே எந்தெந்த பைக், எந்தெந்த கார், எந்த செக்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிக்கிட்டே இருப்பேன். அப்படி தேடி எடுத்தாலுமே, எந்தெந்த செக்மெண்ட்லேருந்து எந்தெந்த கார் வந்து பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் என்னால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. முடிவு எடுத்து வச்சிருந்தாலும் அது பெஸ்ட்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து மத்த கார்கள பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு சந்தேகம் வந்துட்டு தான் போகுது. இப்போ 15,00,000 அந்த பட்ஜெட்ல வந்து எந்தெந்த கார்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நான் ஃபுல் டீட்டெயிலா சொன்னேன்னா ரொம்ப லென்த்தா போகும். இப்போதைக்கு நான் ஷார்ட்டா ஒரு பேசிக்கா உள்ளது மட்டும் பேசுறேன். மத்தபடி இத பத்தின முழு தகவல் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த ரூ. 15,00,000 பட்ஜெட்ல வந்து என்னென்ன கார்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுறேன். எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். எனக்கே பார்க்கும்போது கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். இந்த அளவுக்கு கார் வந்து 15,00,000 செக்மெண்ட்ல இருக்கா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா XUV 3XO இருக்கு. அதுக்கப்புறம் மஹேந்திரா ஸ்கார்பியோ என் இருக்கு. டொயோட்டா அர்பன் க்ரூசர் இருக்கு. ஹூண்டாய் கிரெட்டா, மஹேந்திரா தார் ராக்ஸ், XUV 700, மாருதி சுசுகி பிரெஸ்ஸா இருக்கு. ஸ்கோடா கைலாக் வந்து 8,00,000 இருந்து 14,00,000 அந்த பட்ஜெட்ல இருக்கு. அதுக்கப்புறம் டாடா நெக்ஸான் இருக்கு. போயிட்டே இருக்கு லிஸ்ட்டு. ஸ்கோடா ஸ்லாவியா இருக்கு. கியா சோனட் இருக்கு. மாருதி சுசுகி கிராண்ட் பிரெஸ்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் ஹூண்டாய் வெனு 14,00,000 வரைக்கும் இருக்கு. மஹேந்திரா ஸ்கார்பியோ கிளாசிக், வெல்கசன் விட்ரஸ், கியா கேரன்ஸ் இருக்கு. கியா செல்டஸ் இருக்கு. டாடா கர்வ், ஸ்கோடா குஷாக், நிசான் மேக்னைட் அது 12,00,000 பட்ஜெட் தான். இதில் வந்துச்சு அதனால் பேசிட்டேன். டாடா ஹேரியர் இருக்குது, ஹூண்டாய் வெர்னா இருக்குது, கியா கேரன்ஸ், சுசுகி எர்டிகா இருக்குது, ஹோண்டா எலவேட் இருக்குது, ஹோண்டா சிட்டி, இன்னும் நிறைய கார்கள் இருக்குது. நான் லிஸ்ட்டு பேசிட்டு தான் வீடியோவில் வந்து ரொம்ப பெருசாக போகும். இதில் வந்து எந்த கார் எனக்கு தேவை அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சூஸ் பண்ண அப்படின்னா, ஒன்று எந்தெந்த காரில் அதாவது எந்தெந்த பிராண்ட்லேருந்து எந்தெந்த கார்கள் இருக்குதுட்டு முதல்ல நம்ம செக் பண்ணிக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா, நம்மளுக்கு என்ன கார் தேவை, எந்த மாதிரி கார்கள் நம்மளுக்கு தேவை, அதாவது எஸ்யூவி வேணுமா, செடான் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். இன்ஜின் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு நார்மலாக இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேணுமோ எந்த பிராண்டோட காரையுமே நம்ம சூஸ் பண்ணவே கூட சூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வச்சுங்க. சூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த பிராண்டில் என்னென்ன கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுங்க. நம்ம சூஸ் பண்ணிட்டு தான் தேடணும். சூஸ் பண்ணிட்டு தேடுங்க. அப்போ வந்து ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் ஒரு சின்ன குழப்பம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து கார்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல காரை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்டை வந்து எந்த கார் பிராண்டுமே கொண்டு வரது கிடையாது. ஒரு சில கார் பிராண்ட் மட்டும் தான் நல்ல கார் நம்மளுக்கு கொடுக்குற. மற்றபடி எல்லாமே ஃபியூச்சர், டிசைன் அந்த மாதிரி தான் போகிறாங்களே தவிர, இன்ஜினை பற்றி பெருசாக அதாவது ஒரு கார் அப்படின்னா இன்ஜின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, எந்த பார்ட்ஸை வேணால் கூட ஆல்டர் பண்ணிடலாம். ஆனால் இன்ஜினையும் சேசிஸும் ஆல்டர் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, அது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடியது. நம்ம ஆர்டிஓ ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்து மாற்றவே முடியாது. அப்படி தான் இருக்கும். டியூனிங் வேணால் பண்ணிக்கலாமே தவிர, வேறு இன்ஜினை மாற்ற முடியாது. அப்படிங்கும்போது ஒரு வண்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்ஜின் மட்டும்தான். இன்ஜின் வந்து பெர்ஃபெக்டாக இருந்தால் மற்றபடி எந்த பார்ட்ஸை வேணா கூட நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. ஃபீச்சர் ஃபோக்கஸ்டு ஆண்ட்ராய்டு சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ஃபீச்சர் முக்கியம் தான். இருந்தாலும் தேவையில்லாத நிறைய ஃபீச்சர்களை கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ஒரு குழப்ப நிலையில் வச்சுருக்காங்க. இன்ன வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. பொதுவாக நீங்கள் ஒரு கார் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினை ஃபஸ்ட்டு தேடுங்க. ஏன்னா இன்ஜின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு லாங் டிரைவ் போகிறீங்க, கண்டிப்பாக போகும்போது இன்ஜின் வந்து கார் வந்து எங்கேயுமே நிற்கக்கூடாது. போயிட்டு எந்த பிரச்சனையும் திருப்பி வரணும். அப்படிங்கும்போது அதுக்கு முக்கியமான முதல் தேவை வந்து இன்ஜின் தான். மற்றபடி வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். இன்ஜின் அப்படிங்கும் போதில் எனக்கு தெரிஞ்சு மஹேந்திரா காரோட இன்ஜின் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஹூண்டாய் காரோட இன்ஜின் நல்லாயிருக்கு. மாருதி சுசுகி காரோட இன்ஜின் நல்லா இருக்குது. ஆனால்
வெயிட்டை கம்மி பண்ணி மைலேஜ் அதிகமாக கொடுக்குறங்காட்டி நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு மாருதி கார்கள் வந்து சுத்தமாக பிடிக்காது. சுத்தமாக இதுவரைக்கும் இந்த வருஷம் மாருதி கார் தான் எனக்கு பிடிக்கவே செய்யுதுன்னு தான். ஏன் அப்படின்னா அதுக்கான காரணத்தை நான் தனி இன்னொரு வீடியோவில் போகிறேன். அப்புறம் மற்றபடி ஹோண்டா இன்ஜின் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. மற்ற காரை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு 1,00,000லேருந்து 2,00,000 வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. வேறு மற்றபடி டாட்டாவில் வந்து இன்ஜினை தவிர எல்லாமே நல்லாயிருக்கும். இன்ஜின் வந்து ஹேரியரில் சஃபரில் இருக்கக்கூடிய வந்து ஃபியட் சோர்ஸ் இன்ஜின், அதுக்கப்புறம் கர்வு நெக்ஸானில் இருக்கக்கூடிய இன்ஜின்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இந்த கேலிபிரேட் வந்து சத்தியமாக இது வரைக்குமே டாட்டா வந்து சரியாக பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னா டாட்டா இதுக்கு முன்னாடி இருந்த இதே வேறு, இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் வேறு. அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்ஜின் வந்து இது வரைக்குமே ஒரு ஃபிக்ஸ்டாக சூப்பராக கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி டாட்டாவை சொல்லவே முடியாது. இன்ஜினை பொறுத்தளவுக்கு எனக்கு பொறுத்தளவுக்கு மஹேந்திரா, அப்புறம் ஹூண்டாய், ஹோண்டா, வேறு என்ன கார்கள் இருக்குது, கியா இருக்குது. கியாவும் நல்லாயிருக்கு. ஏன் அப்படின்னா ஹூண்டாயில் இருக்கக்கூடிய தான் கியாவில் இருக்குது. அப்படிங்கும்போது ரெண்டுமே இன்ஜின் நல்லாயிருக்கு. வேறு மற்றபடி வேறு பிராண்ட் எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இதுதான் நான் பர்சனலாக சூஸ் பண்ணுவேன். மற்றபடி இந்த ரெனால்டாக இருக்கட்டும், நிசான் மேக்னட்டாக இருக்கட்டும், நான் பெருசாக போக மாட்டேன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அந்த பிராண்ட் நான் போக மாட்டேன். இதுக்குள்ளே தான் நான் பார்த்துருக்கேன். இதில் பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஹேந்திரா, அதுக்கப்புறம் ஹூண்டாய், இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் மற்ற பிராண்ட்லாம். டாட்டாவில் வந்து சேஃப்டிலாம் சூப்பராக இருக்குது. இன்ஜின் வந்து கண்டிப்பாக நல்லா வேலை பார்த்தா மட்டும் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஜினை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கார் என்ன கார் தேவை அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராண்டில் என்னென்ன செக்மெண்ட் இருக்குது, என்னென்ன காரை கண்டுட்டு பாருங்கள். வேறு மற்றபடி நம்ம மார்க்கெட்டில் இத்தனை கார்கள் இருக்குது, இத்தனை காரில் ஏதோ ஒரு கார்கள் நம்ம பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தெளிவாக எதையுமே சூஸ் பண்ணிடவே மாட்டீங்க, தேர்ந்தெடுத்துக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ஒரு கார் ஒரு இடத்துல நல்லாயிருக்கும், இன்னொரு கார் இன்னொரு இடத்துல நல்லாயிருக்கும், அதை விட இன்னொரு கார் இன்னொரு இடத்துல நல்லாயிருக்கும், இன்னொரு கார் மொத்தமாக எல்லாத்தோட நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன குறைகள் இருக்கும். அப்போது நம்ம வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்காம நம்ம வந்து அதை முடிவு பண்ணிட்டு தான் அங்கே போய் பார்க்கணுமே தவிர அங்கே போய் பார்த்துட்டு நல்ல முடிவு எடுத்துறோம்னா கண்டிப்பாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு முடியவே செய்யாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து குழப்பி வச்சுருக்காங்க. டாட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரு மொத்தத்தில் 27 வேரியன்ட் இருக்குது. பொதுவாக என்னை பொறுத்தவரைக்கும் இப்படி வேரியன்ட் கொடுக்குறது பெரிய தப்பு. ஏன்னா அதிகப்படியாக ஒரு 5 வேரியன்ட் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கவே கூடாது. ஏன் எப்படின்னா அந்த வேரியண்ட்டை வச்சு நம்மளை ஏமாற்றி காசு பிடுங்குற வேலையை நிறைய பிராண்ட் பார்த்துட்டு தான் இருக்குது. வேரியன்ட் வந்து இந்தளவுக்கு வேரியன்ட் வைக்கவே கூடாது. நீங்கள் வந்து ப்ரீமியம் பிராண்ட்லாம் போனீங்க அப்படின்னா BMW, ஆடியெல்லாம் போனீங்க பார்த்தீங்கன்னா வேரியன்ட் இருக்குல்ல ரொம்ப இருக்கவே வச்சது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 ஒரு 6 கூட இருக்கலாம். மற்றபடி ரொம்ப வேரியன்ட் போகவே செய்யாது. வேரியன்ட் வந்து நார்மலாக வைக்கணும். நம்ம ஒரு வாடிக்கையாளர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ் கொண்டு போகாமல் தெளிவான முடிவு எடுக்கிற மாதிரி வைக்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வேரியண்ட் எக்கச்சக்கமாக அள்ளி விட்டு ஃபீச்சர் எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத ஃபீச்சர்லாம் கொண்டு வந்து நம்மளை வந்து மைட்டை மாற்றி விட்டுருவாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு கார் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடியாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார் சூஸ் பண்ணுற அப்புறமா நல்லது. அப்படி தான் நம்ம சூஸ் பண்ணிடலாம், வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக தான் பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கே ஒரு குழப்பம் இன்ன வரைக்கும் தெளிவு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மார்க்கெட்டில் வந்து பெரிய குழப்படி இருக்குது. அதை தெளிவாக பேசுங்க அப்படின்னா நான் ஒரு நல்ல ஒரு இது பண்ணி என்னென்ன கார் என்னென்ன செக்மெண்ட்டில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ கொஞ்சம் தயாராக இருந்தவங்க அந்த வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு அந்த குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் பெரிய வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். இது உங்கள் கார் ரிவ்யூ தமிழ்.